பக்கம் பக்கமா பேப்பர் வாங்கி வரி வரியா வாசிச்சு பார்த்தாலும், வெச்ச கண்ணு வாங்காம ஒவ்வொரு காட்சியா டிவில பார்த்தாலும், அக்கம் பக்கத்து வீட்டு திணையில, அடுக்குமாடி பால்கனியில, அடுப்பங்கரையில, டீ கடையில, பஸ்ஸுல, தெருவுல, முக்குல, முடங்குல, முட்டு சந்துல அரசல் பொருசலா காது கொடுத்தாலும், கிடைக்காத செய்தியெல்லாம் ஓடி ஆடி தேடி பிடிச்சி சேகரிச்சு மாவு மசாலா சேர்த்து காரசாரமா தோசையா சுட்டு கலகலப்பான பேப்பர் தோசையா கொண்டு வந்திருக்கோம். வாங்கோ பாருங்கோ வயிறார சாப்பிடுங்கோ. அங்கன்வாடி கட்டிடங்களை புனரமைக்க உத்தரவு. தர்மபுரி விருதுநகரில் தொழில் துவங்க சிப்காட். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் புதிய தாலுகா. மின் தட்டுப்பாட்டை போக்க புதியதாக திட்டங்கள். பேரவையில் அறிவிப்பு. அறிவிப்புக்கு இடையே சலசலப்பு. மின்வெட்டு பற்றி பேச திமுகவிற்கு தகுதி இல்லை. முதல்வர் அறிவிப்பு. மின் திட்டங்கள் பற்றி பேச அனுமதி மறுப்பு. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திமுக வெளிநடப்பு. தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. தேமுதிக, திமுக, சிபிஐ, சிபிஎம், அமக சிறப்பு கவனம் ஏற்ப தீர்மானம். குடிநீர் பிரச்சனையை பேச முடியல. புதிய தமிழகம் வெளிநடப்பு. வாடும் பயிர்களை காக்க உடனே தண்ணீர் வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டம். விவசாயிகளுக்கு ஆதரவாக வணிகர்கள் கடையடைப்பு. அரசியல் கட்சிகள் முற்றுகை. அரக்கோணம் அருகே மணல் கடத்தலை தடுத்த தலைமை காவலர் பலியான சம்பவத்தில் கவுன்சிலர் மகன் கைது. காவலரை கொல்லும் துணிச்சலா? ராமதாஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் ஊழல் நீதிபதிக்கு பதவி உயர்வு. காங்கிரஸ் அரசியல் தகிடதத்தம். முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேயன் கட்ஜு புகாரை விசாரிக்க கோரி அதிமுக அமளி துமளி. மாநிலங்களவை ஒத்திவைப்பு. வருமான வரித்துறை இருநாள் கூட்டம் தலைநகர் டெல்லியில் துவக்கம். 30ஆம் ஆண்டு மாநாட்டை துவக்கி வைத்தார் நிதியமைச்சர் அருண் ஜெட்லி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடரும் பாலியல் கொடுமை. ஈட்டி சிங்கில் ஈடுபட்ட இளைஞர்களை பிடித்து சரமாரி அடி உதை போலீசில் ஒப்படைப்பு. சூப்பரான செய்தி. நம்ம செய்தி. இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி வெற்றியை ருசித்து சொந்த மண்ணில் இங்கிலாந்தை மண்ணக்கவ வைத்து விட்டதாக வரலாற்றை புரட்டி போடுகிறார் நமது விளையாட்டு செய்தியாளர். தமிழக அரசின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவுவது தொடர்பாக உலக வங்கியின் தலைவர் ஜிம் யங் கிம் அவர்கள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து பேசியதாக உலக மகா செய்திகளை ஒப்பந்த அடிப்படையில் தட்டிவிட்டுள்ளார் நமது அரசு தரப்பு செய்தியாளர். பாலஸ்தீனம், இஸ்ரேல் இருவரும் ஒன்னா கூடி அமைதி பேச்சு மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும். இந்தியா அந்த விவகாரத்தில் தலையிட விரும்பவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பேசியதாக கண்டும் காணாமல் கை கழுவி விட்டு செல்கிறார் நமது மனிதநேயமிக்க செய்தியாளர். தலைநகர் டெல்லியில் ஆட்சி அமைக்க தாமரை கட்சி மும்முரமாக இருக்கிறது. அதனால சட்டசபையை கலைத்துவிட்டு உடனே தேர்தலை நடத்துங்கள் என்று விளக்குமாத்து கட்சி எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளதாக இழந்த நாற்காலியை தேடி அலைகிறார் நமது பொறுப்பான செய்தியாளர். ஆந்திரா மாநிலம் காக்கிநாடாவில் பார்வையற்ற சிறுவர்களை கொடூரமாக தாக்கிய தனியார் பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டதோடு தனியார் பள்ளியும் அரசின் வசம் சென்று விட்டதாக பெரம்படி பதிலடி செய்திகளை பட்டியலிடுகிறார் நமது உரிமை காக்கும் செய்தியாளர். 6 வயது பள்ளிச் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாரதிய ஜனதாவின் மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் தள்ளுமுள்ளு தடியடி மோதல் நடந்து முடிந்த வேளையில் பெங்களூரு காவல் ஆணையர் ராகவேந்திரா அவரத்கருக்கு கல்தா கொடுக்கப்பட்டுள்ளதாக இருந்த நாற்காலியை உருவுகிறார் நமது இடமாற்ற செய்தியாளர். பிரான்ஸ் நாட்டு அதிபர் பிராங்கோய்ஸ் ஹாலண்டே தனது 60வது பிறந்த நாளில் 2 குழந்தைக்கு தாயான பிரெஞ்சு நடிகை ஜூலி கெய்ட்டை 3வது திருமணம் செய்ய போவதாக கேக்கு வெட்ட கிளம்புகிறார் நமது கலாச்சாரத்தை காவல் காக்கும் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். ஒரு நாட்டுக்குள்ள இருவேறு பிரிவா சண்டை மேல சண்டை போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்க ஒரு குரூப்புக்கு அமெரிக்கா ஆதரவு, எதிர் குரூப்புக்கு ரஷ்யா ஆதரவு. உக்கிரமான உக்ரைனில் அடிப்படி சண்டையும் அப்பாவி மக்கள் பலியாகிறதும் தொடர அந்த பக்கம் போன மலேசிய விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு.
அக்கம் பக்கம் பார்த்து பேசலனா அவதூறு வழக்கு பாஞ்சிடுமோன்னு குட்டி குட்டி தலைவர்கள் எல்லாம் பதுங்கி பதுங்கி மைக்க கடிக்க, எது நடந்தா என்னன்னு பெருந்தலைகள் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டு சத்தம் காட்டாம போயிடுறாங்க. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு? லோக்சபாவில் இராணுவத்துறை மற்றும் நிதித்துறை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொன்னாருங்க அருண் ஜேட்லி. அவர் பேசுறது பார்க்கும்போது எனக்கு அப்படியே புல்ல அரிச்சு போச்சுங்க. அப்படியே அந்த கோவர்த்தன மலையை தூக்குன கிருஷ்ண பெருமானே வந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு பார்க்க. உண்மையிலேயே அவரை நான் மனசார பாராட்டுறேங்க. ஆமாங்க, இப்படி கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, சபாநாயகர் சுமித்ரா மகாஜன். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறதுக்கு காரணமே செல்போன் தான் அப்படின்னு சொல்றது அர்த்தமே இல்லாத பேச்சுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெண்களுக்கு முறையான கல்வி, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னாவே பல கொடுமைகள், குறிப்பா பாலியல் வன்கொடுமைகள்ல இருந்து தடுக்கலாம். பூவு பூவு பூவு. அட, இப்படி சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? மத்திய அமைச்சர் மேனகா காந்தி. பலூன் பலூன் பலூன். டெல்லியில் என்னங்க நடக்குது? ஏங்க அதாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சிலாம் எப்பயோ மலையேறி போயிருச்சு. காங்கிரஸ் அந்த பக்கமே கரைஞ்சு போயிருச்சு. எங்களை எதுக்கு இனிமேல் அங்கே யார் இருக்கா? வரப்போற டெல்லி சட்டசபை தேர்தலில் நாங்கள் தாங்க. எங்களை எதுக்கு அங்கே யாருமே கிடையாது. அப்புறம் எப்படி? நாங்கள் தான் எப்பயோ ஜெயிச்சாச்சுன்னு முடிவே பண்ணிட்டோம். பலூன் பலூன் பலூன். இப்படி சொன்னது நான் இல்லைங்க, பாஜக டெல்லி மாநில தலைவர் சதீஷ் உபாத்யாய். முல்லைவேந்தன் என்ன கருத்தை சொன்னாரோ அதே தாங்க கேபி ராமலிங்கமும் சொன்னாரு. ரெண்டு பேரும் இந்த திமுகவோட கரவேஷ்டியை கட்டி தான் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா முல்லைவேந்தனை மட்டும் கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. அவரை வந்து கேபி ராமலிங்கத்தை நீக்கல. ஏன் தெரியுமா? அவர் எம்பி ஆயிருக்காரு. எம்பியா இருக்கும்போது அவர் நீக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இவங்க இப்படியே பண்றதால இந்த கட்சி தொண்டர்கள்லாம் பாவங்க ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அதை தாண்டி இப்படி எதிர்த்து பேசுறவங்கள, எதிராளிகளை கட்சியை விட்டு நீக்கிட்டா எல்லா குழப்பமும் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதனால இன்னும் சிக்கல் அதிகமாக தான் செய்யும். அதை புரிஞ்சுக்குங்க. இதை தாண்டி கட்சிக்குள்ள எவ்வளவோ நடக்குதுங்க விவகாரம். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது சந்தி சிரிக்கும். நீங்க வேணா பாருங்க. அண்ணாச்சி, சந்தி சிரிக்கும் சொன்னது நான் இல்லைங்க, மூக்கா அழகு இருக்காங்களா? அவங்கதான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. என்னை பார்த்து எல்லாரும் மறுபடியும் ஏன் நீங்க இசை ஆல்பம் வெளியிடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாதாரணமா ஆன்லைன்லேயே ஒரு 20 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆல்பம் ரிலீஸ் ஆனோன்னா அப்படியே ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி கேட்கறதுலேயே குறியா இருக்காங்க. இதுக்கு மாறா நான் ஆன்லைன்லேருந்து டவுன்லோடே பண்ண மாட்டேன், ஆல்பத்தை ஸ்ட்ரெயிட்டாக சிடியில் காசு கொடுத்து வாங்கி கேட்குறேன் அப்படின்னு மட்டும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அடுத்த நாளே கூட ஒரு ஆல்பம் வெளியிடுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரசிகர்கள் வாங்கி கேட்க தயாராக இருந்தீங்கன்னா வாரம் ஒரு ஆல்பம் கூட வெளியிடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். பூவு பூவு பூவு. அட, இப்படி வாரம் ஒரு ஆல்பம் விடுவேன்னு யார் சொன்னான்னு கேட்குறீங்களா? வேற யார் சொல்லுவாங்க? இசைஞானி இளையராஜா. நல்லதோ கெட்டதோ நாளும் பொழுதும் செய்தியில நம்ம பேரு தான் அடிபடணும். டிவி, ரேடியோ, பேப்பர், ஆன்லைன் எல்லா செய்தியிலும் நம்மளை பற்றி தான் பேசணும். இப்படி ரூம் போட்டு யோசிச்சு சில பேர் கருத்து சொல்லுவாங்க போல. ஊபியில் நடக்கும் பாலியல் கொடுமைகளை கடவுள் கூட தடுக்க முடியாதுன்னு ஆளுநர் அள்ளிவிட, இதெல்லாம் சகஜம்னு முதல்வர் கருத்து சொல்ல, அவங்க அப்பா மட்டும் சும்மாவா இருப்பாரு? அதாங்க இந்த கருத்து சித்திரம், கார்ட்டூன்.
வணக்கம் பண்ண. வணக்கம். ஒரு நிமிஷம். ஆமாங்க. பெங்களூர்லேருந்து 2 டிக்கெட்டு. ஃப்ளைட்டில் தாங்க. ஃப்ளைட்டில் போகணும் ரொம்ப ஆசைங்க. அதனால தாங்க. பார்த்து ஜன்னலாக சீட்டாக போட்டுருங்க. சரி 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 சரி. வணக்கம் பரமசிவா. பண்ண என்ன யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம சகலதா சகல பையனுக்கு பெங்களூர்ல கல்யாணம். போகும்போது ரயில்ல போயிட்டு வரும்போது நம்ம நாள் ஆசை பிளைன்ல வரணும்னு. அதனால ஒரு 2 சீட் போட்டு வந்துடலாம் அப்படின்னு தான். எதுக்கும் பண்ண தேவையில்லாத செலவு அது வேற. என்னப்பா ஒரு ஊருக்குள்ள ஒரு பணையாரா இருக்கிறோம், இன்னும் விமானத்திலேயே போகல அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய வரலாறு கொஞ்சம் தப்பா பேசும் இல்லையா? ஏங்க அப்ப நீங்க விமானத்துல போனா மட்டும் இந்த உலகம் உங்களை புகழ்ந்து பேசிடுமா? என்ன இருந்தாலும் விமானத்துல போன பணையான்னு ஒரு பேர் தானப்பா. இதெல்லாம் தாண்டி விமானம்னாவே எனக்கு ரொம்ப மனசு கவலையா தான் இருக்கு. அதை சொல்லுப்பா. இப்ப கூட பாரு இந்த மலேசியாவில் கிட்டத்தட்ட 300 பேர் பக்கம் இறந்துட்டாங்களே. கண்டிப்பா. கேட்டா விபத்துங்கிறாங்க, அவங்கள கேட்டா ஏவுகணை தாக்கிட்டாங்கிறாங்க. அது தொடர்ந்து மலேசியாவுக்கு இப்படி ஆகணுமா? ஒரு 3 மாசத்துக்கு முன்ன அப்படித்தான் ஒரு விமானம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இதுவும் கூட ஏதோ விபத்தாய் தெரிஞ்சுது. அது இன்னும் என்ன ஆனாங்க, ஆள் இருக்கிறாங்களா, எங்க போச்சுன்னு கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. அதாவது ஒரு பக்கம் என்னங்கிறாங்க, கிளர்ச்சியாளர்கள் தான் அதை வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்கிறாங்க. ஆமா. ஆனா அவங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அப்புறம் இதுக்கு வந்து சர்வதேச விசாரணை வைக்கணுங்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா அப்பெல்லாம் வந்து ரோட்ல போறதா பெரிய ஆபத்து. ஏகப்பட்ட டிராபிக் இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கு கீழே போய் பள்ளத்துல இறங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. விமானத்துல போறது பாதுகாப்பான பயணம் அப்படின்னு. என்னன்னா ரோட்ல ஏகப்பட்டது. குறுக்க போன் பேசிட்டு வருவாங்க, அந்த வேகத்துல எல்லாம் வரும்போது நிக்காம போறது, சிக்னல் போட்டா மாறி போறது, தண்ணி அடிச்சுட்டு குறுக்க வர்றது. இந்த பிரச்சனையெல்லாம் விமானத்துல இருக்காது. விமானங்கிறது ஒரு பாதுகாப்பான பயணம் நினைச்சிட்டு இருந்தா அதுல இவ்வளவு ஆபத்து இருக்குதே. பண்ண விமான பயணம்ங்கிறது சீக்கிரமா போய் சேர்றதுக்கான ஒரு இது. சரி. இந்த ஊர்ல இந்த நாட்டுல இருந்து நாட்டுக்கு ரொம்ப விரைவா போகலாம். ஆமா. சரிங்களா? அது மட்டும் கொஞ்சம் சொகுசான பயணமும் கூட. சரியா? ஆனா அதுவும் கொஞ்சம் ஆபத்தான பயணங்கள் இருக்கு. நிறைய இருக்கு ஆபத்து. ஆமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த 10 வருஷமா ஒவ்வொரு வருஷமும் 100ல இருந்து 200 விமான விபத்துகள் நடக்குது உலகம் பூரா. ஆமா கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு 18,000 பேர் பக்கம் அந்த விமான விபத்துக்கள்ல இறந்திருக்காங்க. அப்பா கடந்த 10 வருஷத்துல உலகம் பூரா நடக்கிற விபத்துக்கள்ல. சரிங்களா? இவ்வளவு இது இருக்கும்போது அப்ப கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அதுல நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையிலே இந்த பறவைகள்லாம் போதுனா கூட பெரிய விபத்து நடக்குங்கிறாங்க. சின்ன பறவையா இருந்தாலுமே வந்து போதுனா அது பெரிய விபத்தாயிரு அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு பண்ண. சரிங்களா? பறவைகள் மட்டும் நம்ம காரணம் சொல்ல முடியாது. சரிங்களா? அதாவது வந்து ஃப்ளைட் ஏறும்போது இறங்கும்போது. சரி சரிங்களா? அந்த 2 டைமே வந்து ஆபத்துகள் இருக்கு. கவனமா இருக்கணும். ஆமா. ஏன்னா ஃப்ளைட் இறங்கும் போது பறவைகள் வந்து முக்காவாசி மோதும். சரிங்களா? நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன பறவை தானே. ஆமா. அது மோதி எப்படி ஃப்ளைட் இதாகும்? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா அந்த ஃப்ளைட் வர்ற ஸ்பீடுக்கு சரியா அந்த பறவையோடது வந்து ரொம்ப தாக்கமா, அதுவும் அந்த காத்தாடி இருக்கு பாருங்க, அது சுத்தும் அந்த ஃபேன், அதுல மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப சிரமம். சரிங்களா? சின்ன பறவை கூட மிகப்பெரிய விபத்துக்கு காரணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரன்வே சரிங்களா, இந்த ஃப்ளைட் இப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஃப்ளைட் இப்படி இதாகிறது, அந்த மாதிரி இப்ப நம்ம ரயில்வே ட்ராக்லாம் திடீர்னு மாத்தி விடுவாங்க. அந்த ரன்வேலயே சில மாற்றங்கள் இருக்கு. அங்கேயும் தப்பு நடக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்க தான் வான்வெளி வந்து அப்படியே வரும் இதா இருக்க மாதிரி இருக்கு. அதுலயும் அவங்களுக்கு ரோடு இருக்கு. இந்த ரோட்ல தான் போகணும், இந்த வழித்தடம் இவ்வளவு உயரத்துல இவ்வளவு டிகிரியில தான் நீங்க போகணும் அப்படின்னு ஒரு சில வரையறை இருக்கு. அதை கரெக்டா பாத்துக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப கோளாறுகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஒரு ஃபிளைட் கிளம்பும்போது இதாகலாம். சரிங்களா? அந்த இன்ஜின்ல ஒரு கோளாறு இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட கோளாறுகள் இருக்கு. நான் பேப்பர் கூட பார்த்தேனப்பா, ஒரு விமானி தூங்கிட்டாராமா. அது அடுத்த விஷயம், அதுதாங்க மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? என்ன பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய கவனக்குறைவு. சரிங்களா? அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்றது, அப்படி இல்லைன்னா ஆட்டோ மோட்னு சொல்லுவாங்க. விமானம் வந்து பாத்தீங்கன்னா அதை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு அதுவே அதோட பாதையில கரெக்டா போயிட்டே இருக்கும். அந்த நேரத்துல இவங்க தூங்கிக்கிறாங்க. அப்போ வந்து கவனிக்கணும் அதையே. ஆமா. சரி, இவங்க தூங்கிறாங்க. இவங்களையும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு இவ்வளவு ஆள் தேவைன்னு இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வேலையில வந்து ஆட்கள் இல்ல. இவங்களே மறுபடியும் அதிகப்படியான வேலை செய்ய சொல்றது. ஆமா, ஆட்கள் பற்றாக்குறை. இவங்களே திரும்ப திரும்ப அந்த வேலையை செய்யறாங்க. கண்டிப்பா. அதனால அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வெயிட். சரிங்களா? ஒரு விமானம் வந்து எவ்வளவு எடை இருக்கோ அதுல 3ல 1 பங்கு தான் வெயிட் அதுல இருக்கணுங்களா. சரிங்களா? இப்ப 450 டன் எடைன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 150 டன் எடை அளவுக்கு தான் அதுல வெயிட் இருக்கணும், பயணிகள் எல்லாரும் சேர்த்து. அதனாலதான் அந்த பயணிகள்லாம் எங்க வெளிநாட்டுல இருந்து வரும்போது போகும்போது இவ்வளவு எடை கொண்டு வரணும்னு சொல்றாங்களா? ஆமா, நம்ம நினைச்சுக்கோங்க நிறைய எடுத்துட்டு போனா நம்ம வந்து ஏமாத்திடுவோம், அந்த நாட்டை கடத்திட்டு போயிருவோம், வித்துருவோம், அதனால ஆட்கள் கம்மியா வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வெயிட் எடுத்துட்டு வர சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அது காரணம் இல்ல. அது காரணம் கிடையாது. அந்த என்ஜினுடைய அளவுக்கு சரிங்களா வெயிட் இருந்துச்சுன்னு வைங்களா, அது வந்து ரொம்ப சிரமமாய் போயிடும். அதுவும் சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெற்றிடத்துக்கு போயிருக்கலாம், காற்று இல்ல ரொம்ப ஹைட்டுக்கு போகும்போது. சரி, அந்த நேரத்துல அந்த பறவைகள் எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா விமானம் வந்து திடீர்னு வெற்றிடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு என்ஜின் ஆஃப் ஆயிருங்களா. அப்போ ஒரு திறமையான ஒரு பைலட்டா இருந்தாருன்னா, அந்த விமானி வந்து ரொம்ப திறமையா இருந்தாருன்னா அவரோட கையில தான் இருக்கு திரும்ப அந்த இன்ஜினை கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி அந்த பிளைட் கீழே வர்றதும்
அது சப்போஸ் ஸ்டார்ட் ஆகாம கீழே விழுகிறதும் அவரோட கையில தான் இருக்கு. விபத்து இல்லாம இருக்கிறது விமானி கையில தான் இருக்கு. உண்மையிலேப்பா. சரிங்களா? இந்த விபத்தானது கூட ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆஸ்திரேலிய பொண்ணு பட்டகாலிலேயே படும்பாங்கல்ல, அது மாதிரி அந்த போன 3 மாசத்துக்கு முன்ன காணாம போச்சு மலேசிய விமானம். அந்த விமானத்துல அந்த பொண்ணோட சகோதரன் போயிருக்கிறான். அடடா. அந்த சகோதரன் என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு இப்பதான் எல்லாம் ஓஞ்சு போய் தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இப்ப விபத்தாச்சு பாத்தியா, இந்த விமானத்துல அந்த பொண்ணோட வளர்ப்பு மகன் மகனும் கணவனும் போயிருக்காங்கப்பா. வளர்ப்பு மகளும் கணவனும் போயிருக்காங்க. இந்த இப்ப சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆமா ஒரே பொண்ணுக்கு பாரு 3 சொந்தங்கள். ஆமா இல்லையா? இது ரொம்ப வேதனையான விஷயம்னு பேப்பர்ல எல்லாம் போட்டுருக்காங்க. உண்மைதான். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளைட் வந்து சுட்டு வீழ்த்தினாங்க பாருங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி அதே வழியில பாத்தீங்கன்னா ஒரு 400 சரக்கு விமானங்கள் போயிருக்கு. அப்பெல்லாம் எதுவும் பண்ணலாங்க. சரி சரி. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சரிங்களா, இந்த ரஷ்ய அதிபர் புதின் ஒருத்தர் இருக்காரு. ஆமா. அவர்களுடைய விமானம் பாத்தீங்கன்னா அந்த வழித்தடத்துல போயிருக்கு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த பிரிக்ஸ் மாநாட்டை முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதான் பரபரப்பா போட்டுருந்தாங்க செய்தி. அதுவும் அந்த வழியில வர்றதா தான் இருந்தது. ஆனா இந்த ஒரு விபத்து நடந்து தெரிஞ்ச உடனே அந்த பைலட் பாத்தீங்கன்னா அந்த விமானி நல்லா புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த தடத்துல போக வேண்டாம், இது ஆபத்து அப்படின்னு தடத்தை மாத்திக்கிட்டாங்க. உண்மைதான். அது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா. என்னதான் சண்டையா இருந்தாலும் யாரு கூட சண்டையோ அவங்க கூட சண்டை பிடிக்க வேண்டியதானே. உண்மைதான். இல்லாட்டி பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம். அதெல்லாம் விட்டு போட்டு எந்த தப்பும் பண்ணாம எதுவுமே தெரியாது அப்பாவிங்க அந்த விமானத்தை வந்தவங்கள யாரு, அது ஏகப்பட்ட குழந்தைங்க, இவங்க மேல கொண்டு தேவையில்லாம ஏவுகணை போட்டு அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா அவங்களுக்கு கேட்டால் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் இதை பண்ணவே இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. போன உயிர் போனது தானே, அதனால கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை நடந்துக்கணும் மக்களும். அங்கிங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் செய்திகளை எல்லாம் சேகரித்து உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களோட வரவேற்பறையில் வயிறார மனசார நையாண்டி நக்களோட செய்தியாக சொல்ல நாங்கள் காத்திருக்கோம். அதனால அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட, காலங்காத்தால நாட்டு நடப்பை அறிஞ்சுக்கிட நாளைக்கும் நம்ம பேப்பர் தோசை வரும். அது வரைக்கும் புது யுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.